இணைய வழி வேலை என்று கூறி 4,68,127 ரூபாய் மோசடி செய்த மும்பை சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கிருமப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் மகேஷ்குமார். இவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்தது. அதை நம்பிய மகேஷ்குமார் அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார். அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு 11 மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்கை அனுப்பியது. மகேஷ்குமார் அந்த லிங்கின் மூலம் உள் நுழைந்து அவர்கள் கொடுத்த டாஸ்கை செய்து முடித்தார். அதன் பிறகு மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக மிரட்டி 4,68,127 ரூபாயை அபகரித்தனர். இணைய வழி மோசடி கும்பலால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மகேஷ்குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் மகேஷ்குமாரை மிரட்டி பணம் பறித்தது மும்பை செம்பூர் பகுதியைச் சேர்ந்த சிவப்பா, பொப்பாடா ஆகியோர் என்பதும் கடந்த 5 நாட்களில் அவர்களது வங்கிக் கணக்கிற்கு 1,50,00,000 ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதும் மேலும் 20க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை உபயோகப்படுத்தி இருப்பதும் தெரியவந்தது. இதையடுத்து சிவப்பா, பொப்போடா ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி சிவக்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் நிறுவனத்தை நடத்தி வரும் 3 நபர்கள் துபாயில் பதுங்கி இருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்.